நேத்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பிக் பாஸ்ல ரெட் கார்டு கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த பிக் பாஸ் எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 days 100 குடி ஸ்டோரிஸ் பார்ட் 4ல இன்னைக்கு டே 10. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குடி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1903 இந்தியால உள்ள ஒரு ஏழ்மையான பிரிட்டிஷ் ஃபேமிலில தான் ஜார்ஜ் ஆர்வெல் பிறக்கிறாரு. சின்ன வயசுலயே படிப்புக்காக இவர் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இவர் கூட படிச்ச பணக்கார பசங்க இவருடைய ட்ரெஸ் கொஞ்சம் பழசா இருக்கிறத பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வழி இவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துது. ஸ்கூல் முடிச்சுட்டு 19 வயசுல பிரிட்டிஷ் போலீஸ் ஆபீசரா ஜாயின் பண்றாரு. அங்க சில ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட உள்ள அதிகாரத்தையும் பவரையும் வச்சு மக்களை பயமுறுத்தி கண்ட்ரோல் பண்றது பிடிக்காம அந்த வேலையவே ராஜினாமா பண்றாரு. அதுக்கப்புறம் நிலையான வருமானம் இல்லாம தெருவுல தூங்கி வீட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற டைம்ல எல்லாம் புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு நாள் 1936 ஸ்பானிஷ் சிவில் வார்ல இவர் வாலண்டியரா போய் சண்டை போட முயற்சி செய்யும் போது இவர் கழுத்துல சுட்டுறாங்க. அந்த சம்பவத்துல என்னதான் இவர் உயிர் பொழைச்சுக்கிட்டாலும் படுத்த படுக்கையில் இருக்கும் போது இவர் நம்பினதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் சில பேர் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த சில பேரை பிக் பிரதர்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. அண்ட் அவங்க தான் மக்களை கண்ட்ரோலும் பண்ணாங்க. இதனால பல உண்மைகள் மறைக்கப்படுது, வரலாறு மாற்றப்படுது நம்பி ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கு அவர் வச்ச பேர் தான் 1984. பப்ளிஷ் பண்ண சில மாதங்களே இறந்து போறாரு. அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு அந்த புக்கை படிச்ச ஒரு டச் ப்ரொடியூசர் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவே பண்ணி பார்த்தலாம்னு முடிவு பண்ணி பிக் பிரதர்ன்ற ஒரு டிவி ஷோ மூலமா சில மக்களை ஒரே வீட்டுக்குள்ள அடைச்சு 24 மணி நேரமும் கேமராவால கண்காணிச்சாங்க. அந்த டைம்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் 2006 இந்தியால பிக் பாஸ் என்ற ஒரு ரியாலிட்டி ஷோவை ஃபர்ஸ்ட் டைம் சோனி டிவில டெலிகாஸ்ட் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு இந்தியில மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு மொழிக்கு ஒரு பிக் பாஸ் ஷோ போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.